ஹாய் காய்ஸ் பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வெப் செக்யூரிட்டி அகாடமில எஸ்கியூஎல் கன்டினியூஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் தென் வி கேன் யூசிங் பக்சூட் ஆல்சோ. நம்ம வீடியோல சொன்ன மாரி பக்சூட் யூஸ் பண்ண போறோம்னு சொன்னோம். அதனால இப்போ நம்ம அந்த பக்சூட் யூஸ் பண்ண போறோம். லிஸ்டிங் த கன்டென்ட் ஆஃப் டேட்டாபேஸ். அதாவது காய்ஸ் இப்போ போன வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து யூசர் நேம் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து அதில டேட்டா டைப் இன்சர்ட் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் டேட்டாஸ் அதாவது எத்தன ரோஸ் இருக்கு, எத்தன காலம்ஸ் இருக்கு, இந்த மாரி அப்ளிகேஷன் லாகின்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் யூனியன் அட்டாக்ஸ் இந்த மாரி டைப்ஸ் ஆஃப்லாம் இருக்கு. இப்போ வந்து என்னன்னா, லிஸ்டிங் த கன்டென்ட்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ். ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டேட்டாபேஸ நம்ம வந்து இது பண்ணோம். அதாவது யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் தென் அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்கணும். அது நெக்ஸ்ட் யூசர் நேம், பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்கணும் ஒரே டைம்ல அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட் டேட்டா டைப்ஸ் எக்ஸெப்ட் ஆரக்கிள் வி ஹேவ் செட் ஆஃப் வியூஸ் called the information schema. This provide information about database. And then example can query இது மாரி இருக்கும். இந்த queryல போய் போட்டு பாருங்கன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் இத நம்ம காப்பி சர்ச் ஃபார் நெக்ஸ்ட் டேப் அப்படின்னு பார்த்துக்கலாம். இன்ஃபர்மேஷன் MySQL டாபிக்ஸ், டிப்ஸ் அதெல்லாம் இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, த அவுட்புட் இண்டிகேட்ஸ் there are 3 tables ப்ராடக்ட் products, users and feedbacks. You can query informations list in the columns in individual. Next continue we can. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் காலம் நேம், டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்காங்க. அண்ட் தென் சம் அதர் திங்ஸ் குடுத்துருக்காங்க. ம். SQL injection attacks listing the database content on the non-Oracle database. Non-Oracle database. The lab contained SQL injection vulnerabilities in the product category filter. This result from the query and returned in the application's response. So you can use union attack to retrieve data from other tables. அதாவது யூனியன் ரிட்ரீவ் டேபிள்ஸை வந்து 2 டேபிள்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எது யூஸ் பண்ண போகிறோம்னா யூனியன் டேட்டா யூனியன் அட்டாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். This application has the long login functions and the database contains tables and holds username and passwords. You need to determine the name of these tables and the columns it contains. Then retrieve the content of the table that to obtain username and password for all users. ஹிண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. ஹிண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, செட் ஷீட் இது ஓப்பன் ஆக மாட்டேன்து. ஏன்? ஓகே லெட்ஸ் லீவ் இட். ஆக்சஸ் த லேப். ஆக்சஸ் லேப் பண்றோம். ம். ஹிண்ட் குடுத்துருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கோல் என்னன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ஸ் அட்டாக்ஸ் லிஸ்டிங் த டேட்டாபேஸ் கன்டென்ட்ஸ் ஆஃப் தி நான் ஆரக்கிள் டேட்டாபேஸ். நான் ஆரக்கிள் டேட்டாபேஸ் இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம எண்ட் கோல் என்னன்னா, டிட்டர்மைன் த டேபிள்ஸ் தட் கன்டெயின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், டிட்டர்மைன் த ரிலவென்ட் காலம்ஸ், அவுட்புட் த கன்டென்ட் ஆஃப் தி டேபிள்ஸ் அண்ட் தென் லாகின்ஸ் அஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன் யூசர்ஸ். அதாவது நம்ம வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் த ரிலவென்ட் காலம் அந்த காலம்ஸ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓ ஷிட்! ஒன் செகண்ட் காய்ஸ். என்ன ஆயிடுச்சு? நெட் கனெக்ஷன் இருக்கு. பட் ஏன் வரமாட்டேது? இது அடிக்கடி ஆயிடும். ஆ ரிஃப்ரெஷ் பண்ணா சரியா போயிடும். வந்துருச்சு. அண்ட் தென் வந்து அவுட்புட் த கன்டென்ட் ஆஃப் டேபிள்ஸ். இப்போ நம்ம வந்து அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது எத்தனை டேபிள் அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து லாகின் அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்ட லாகின் பண்ணுவோம் நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. க்ளாத், ஷூஸ் அண்ட் ஆக்சஸ். ஓகே. எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு போல இருக்கு. ம். எல்லாமே ஒண்ணு தான் இருக்கு. ஆக்சஸரீஸ், க்ளாத்திங், ஷூஸ் எல்லாம் இருக்கு. ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பக்சூட் ஆன் பண்ணிட்டு, இத வந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஓகே. இன்டர்செப்ட் ஆன் அண்ட் தென் இத வந்து என்டர் குடுத்துட்டு, இத வந்து வந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒன் செகண்ட். பட் வந்துட்டுருக்கணும். வரல? வரல? ஒன் செகண்ட். நெட்டு ஸ்லோவா இருக்கனால வராது. மேபி ரேம் ஸ்பீட் பத்தல போல இருக்கு. ஓகே. ம். இன்டர்செப்ட் ஆன், ஆஃப். வந்துருச்சு காய்ஸ். அகாடமி லேப்ஸ் இன்டர்செப்ட் ஆஃபு. ஓகே. இப்போ இன்டர்செப்ட் ஆனு.
இப்போ வந்து இ இத ரெஃப்ரெஷ் பண்ணு. வந்துருச்சு. இங்க பார்த்தீங்கன்னா கேட்டகரீஸ் இதெல்லாம் வந்திருக்கு. கேட்டகரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் கிளாத் அண்ட் தென் ப்ளஸ் 2 டி-ஷர்ட்ஸ் அதெல்லாம் இருக்கு. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சஸரீஸ்ன்னு ஒண்ணு. பட் ஆனா இங்க ஷூஸ்லாம் இருக்கு. ம். ஓகே லெட்ஸ் ட்ரை இட். இப்போ வந்து இத வந்து நம்ம சென்ட் டூ ரிப்பீட்டர் குடுக்கணும். சென்ட் டூ ரிப்பீட்டர். ஓகே இப்போ ரிப்பீட்டர் வச்சுட்டோம். இப்போ ரிப்பீட்டர்ல வந்து தான் இப்போ நம்ம மோஸ்ட் டார்கெட்டோட இது இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்றது என்னன்னா, நம்ம வந்து ஒரு நோட் பேட்ல எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சாரி கைஸ் சவுண்ட் அதிகமாகிடுச்சு. ஏஎல்ஒய் அனலைசிஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபைண்ட் த ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஆ அதுக்கு வந்து நம்ம கொரி ஏற்கனவே நம்ம டைப் பண்ணியிருப்போம். இந்த கொரி தான். ஆர்டர் பை 1 ஹைஃபன் எஃப்என். இந்த கொரி தான் இப்ப நம்ம போட போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன காலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்குன்ட்டு, அத வந்து இப்ப நம்ம இது பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து என்னென்ன பண்ண போறோம்னா, அந்த ஆக்சஸரீஸ் பக்கத்துல இருக்க அத ஆட் பண்ண போறோம். ம் ஆக்சஸரீஸ். ம் யாஹ்! பக்கத்திலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சஸரீஸ். ஓகே. ஆர்டர் பை 1 ஆர்டர் பிளஸ் ஆர்டர் பை 1 பிளஸ் 1 அது என்ன வேணா போட்டுக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. இத நம்ம காப்பி பண்ணிட்டு, இத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஆ இது கண்ட்ரோல் யூ குடுக்கணும். ஏன்னா யூஆர்எல் என்ட்ரினால கண்ட்ரோல் யூ. வந்துருச்சு. இப்போ வந்து இது சென்டர் கேஸ் குடுக்குறேன். ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 ஓகே. யாஹ்! ஆ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள் 1 இருக்கு. அதாவது ஒரு டேபிள் இருக்குன்னு காட்டுது இப்போ. திருப்பி நம்ம என்ன நெக்ஸ்ட் பண்ணலாம்னா, ஓகே இது அக்செப்டட். ஆ இப்போ வந்து 2 பண்ணி பார்க்கலாம். 2 ஆ 2க்கு வந்து எப்படின்னா, அதே மாரி தான். ஆ இது முன்னாடி போட்ட மாரி, இத வந்து காப்பி பண்ணிட்டு, அண்ட் தென் இங்க தானே HTTP இத வந்து ரிமூவ் பண்ணிட்டு, ஆ இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, கண்ட்ரோல் யூ யூஆர்எல்னால கண்ட்ரோல் யூ குடுக்க போறோம். ம். ஷிட்! யாஹ்! ஸ்பேஸ் விட்டு இத காப்பி பண்ணிட்டு, கண்ட்ரோல் யூ குடுத்துட்டு, இப்ப சென்ட் குடுங்க. அப்போ 2 டேபிள் இருக்குன்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து 3வது டேபிள் போட்டு பார்க்கலாம். 2 டேபிள்ஸ் ஹேவ் அப்பன்னா 3 போட்டு பார்க்கலாம். எத்தன டேபிள் இருக்குன்ட்டு. காப்பி இத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, பேஸ்ட் பண்ணிட்டு, இத நம்ம வந்து செலக்ட் பண்ணி தான் கண்ட்ரோல் யூ குடுக்கணும். ஏன்னா இது நம்ம யூஆர்எல்ல பண்றனால, செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் யூ சென்ட். ஓகே 500 இன்டர்னல் சர்வர் எரர். அப்பன்னா 2 காலம் 2 இதுதான் இருக்கு. காலம் தான் இருக்கு. அப்போனா ஆ 2 ஓகே. 3 - 1 = 2. 2 காலம்ஸ். அண்ட் தென் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? யாஹ்! இங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சுட்டு, டிட்டர்மைன் த நேம் ஆஃப் தி டேபிள் அண்ட் காலம்ஸ் இன் கன்டெயின்ஸ் கண்டுபிடிக்கணும். ம். ஃபைண்ட் டேட்டா டைப்ஸ் ஆஃப் தி காலம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம வந்து டேட்டா டைப் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் தி டேட்டா டைப் ஆஃப் தி காலம். இப்போ வந்து ஆ அதுக்கு வந்து நம்ம வந்து போன வீடியோல போட்ட மாரி யூனியன் ஸ்பேஸ் யூனியன் செலக்ட் -a hyphen null hyphen. ஷிட்! எல் ஸ்பெல்லிங் தப்பு. யாஹ்! அண்ட் தென் வந்து யூனியன் வந்து நம்ம கேப்பிட்டல் லெட்டர் குடுக்கலாம்.
காப்பி திஸ். ஓகே. இப்ப அந்த நெசசரி இருக்குல்ல, அந்த அக்சஸரீஸ வந்து ஃபுல்லாத்தையும் நம்ப கேட்டகரி தவிர ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு, அந்த அக்சஸரீஸ வந்து யூஸ் பண்ணணும். ஆ அந்த ஏஏன்னு போட்டு. அப்படி இல்லன்னா இங்கேயும் நம்ம ஏஏன்னு குடுக்கலாம். ஹைஃபன் ஏ ஏ. யாஹ்! இப்போ இது ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு இத எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிட்டு, ஆ இது பேஸ்ட் பண்ணிட்டு, இப்போ அந்த இத ஒண்டி ஆ கண்ட்ரோல் யூ குடுத்துட்டு என்டர் குடுங்க. 200 ஓகே அக்செப்ட் ஆவுது. அப்பனா வந்து டேட்டா டைப் வந்து நியூமெரிக்கல் டேட்டா டைப் சாரி ஆ இதுதான் அது. அக்செப்ட் ஆவுது. அண்ட் தென் டேட்டா டைப் வந்து காலம் அக்செப்ட் ஆவுது. போத் காலம் அக்செப்டட் டைப் டெக்ஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்னன்னா வெர்ஷன் கண்டுபிடிக்கணும். வெர்ஷன் கண்டுபிடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சுட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு தான் வந்து ஆ அட்மினிஸ்ட்ரேஷன் ரோல் கண்டுபிடிக்கணும். விஆர்எஸ்ஐஓஎன் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆ எஸ்கியூஎல்ஸ் அண்ட் தென் எஸ்கியூஎல்ஸ் தான் நெனைக்கிறேன். டேட்டாபேஸ் டேட்டாபேஸ். எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் ஆ என்னால இப்போ முடியாது. இன்டர்செப்ட்ல இருக்கனால என்னால முடியாது. இது வந்து பேக் போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்ல இருக்கும். இது ஓப்பன் ஆவல. பட் ஏன் ஓப்பன் ஆவல என்னன்னு தெரியல. கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட். ஓ ஷிட்! சாரி கைஸ். ஏன்னா போனா எனக்கு இன்டர்செப்ட் அடி வாங்கும். அதனால தான் பார்க்குறேன். அத நீங்க வந்து போய் பார்த்தீங்கன்னா, அதில சம் ஆ இது குடுத்துருப்பாங்க. அதாவது வெர்ஷன்ஸோட கமாண்ட்ஸ் எந்தெந்த வெர்ஷன்ஸ் எது எது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டுன்ட்டு, அந்தந்த வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதில வந்து மைக்ரோசாஃப்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆரக்கிள் தவறன்னு ஆரக்கிள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னாங்க. ஏன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆரக்கிள் டேட்டாபேஸ் அப்படின்னால அதனால வந்து ஆரக்கிள் கிடையாது. மைக்ரோசாஃப்ட் ஸ்போர்ட்ஸ் கிரேட் எஸ்கியூஎல் ஐ மீன் மைஎஸ்கியூஎல்ஸ் இது 3 இருக்கு. இப்போ இந்த 3த்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப எது யூஸ் பண்ண போறோம்னா, ஆ அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து மைக்ரோசாஃப்ட் பண்ணி பாருங்க. அப்படி ஒர்க் ஆகலன்னா, நான் போஸ்ட்கிரிப்ட் எஸ்கியூஎல் பண்ணி பார்க்குறேன். ஏற்கனவே பண்ணி பார்த்தேன். அது ஒர்க் ஆச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் நானு. இருந்தாலும் பண்ணி பார்க்கலாம். ம் ஐ ஃபுல்லி எரேஸ்ட் தட். அண்ட் தென் யூஎன்ஐஓஎன் யூனியன் எஸ்சிஎல்இசிடி செலக்ட் விஆர்எஸ்ஐஓஎன் வெர்ஷன்ஸ் நல் ஹைஃபன். ஓகே. இப்போ வந்து இது இங்கேயே நம்ம ட்ரை பண்ணி குடுத்துட்டா, ஆ இத வந்து நம்ம வந்து இது பண்ணணும். கண்ட்ரோல் யூ. ம். இப்போ நம்ம யூ பண்ணிட்டோம். குடுத்துட்டு நான் சென்ட் குடுக்குறேன். 200 ஓகே ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து போஸ்ட் கிரேட் எஸ்கியூஎல். இவங்க வந்து வெர்ஷன் வந்து 12.18 உபுண்டு ஆ சம்திங்ஸ் இருக்கு. 6 86 -64 பிசி லினக்ஸ் ஜிஎன்யூ. ஓகே. இந்த கோட் ஒர்க் ஆவுது. காய்ஸ் ஒன்ஸ் அகைன் இந்த கோட காப்பி பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. இந்த கோட காப்பி பண்ணிட்டு நோட்பேட்ல பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. வெர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதோ இருக்கு. உபுண்டு வெர்ஷன்ஸ். இது ஃபுல்லாவே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இங்க வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் இது உபுண்டு வெர்ஷன் போஸ்ட் கிரியேட் எஸ்கியூஎல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து இது ஒன்ஸ் அகைன் காய்ஸ் நான் இது என்டர் அழுத்துறேன். அவுட்புட் த லிஸ்ட் ஆஃப் டேபிள் நேம் இன் த டேட்டாபேஸ். நெக்ஸ்ட் வந்து ஆ டேட்டா டேபிள்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம லிஸ்ட் பண்ண போறோம். அதுதான் வந்து அவுட்புட் தி லிஸ்ட் ஆஃப் டேபிள் நேம்ஸ் இன் த டேட்டாபேஸ்.
ஆ இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம என்ன ஆப்ஷன்ஸ் குடுக்கலாம்னா, ஆ இதே தான் அ ஹைஃபன் யூனியன் ஓகே. SELECT select star from INFORMATION functions schema tables. ஏன்னா, இது நம்ம முன்னாடி பார்த்த மாரி தான் டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்றதுக்கு. இதோ இருக்குல்ல, இதுதான் அது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள், கேட்டகரி, ஸ்கீமா இதெல்லாம் வந்து இது இருக்கு. பட் நம்ம இதெல்லாம் இப்போ தேவையில்ல. டைரக்ட்டா இதிலயே பண்ணிக்கலாம். ம். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, அ அக்சஸரீஸ்ல வந்து நம்ம மாத்தணும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து செலக்ட் அ ஸ்டார் வேணாம். ஏன்னா வந்து ஸ்டார் வந்து இது போயிடுது. அ போஸ்ட் வந்து அதில வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள், நேம், ஹைஃபன், நல் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன்ஸ் டேபிள் ஸ்கீமா. ஓகே. இப்போ வந்து இத வந்து எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிட்டு, இப்போ வந்து இத வந்து என்ன பண்ண போறோம்னா, கண்ட்ரோல் யு குடுத்துட்டு, ஃபைண்ட் இன்டர்னல் சர்வர் எரர். ஓகே. ஃபைண்ட் இன்டர்னல் சர்வர் எரர் வருது. காய்ஸ் இப்ப என்ன பண்ணேன்னா, ஹைஃபன் விட்டுட்டேன். ஹைஃபன் ஓ ஷிட்! ஹைஃபன். இப்போ வந்து ஏன்னா அது வந்து ஆ வாட்ஸ் இன்டர்னல் சர்வர் ஃபர்காட் டூ டூ தட் கமெண்ட் நம்பர் போட மறந்துட்டோம். வந்துருச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யூசர் நேம் சர்ச் பண்ண யூசர் யூசர் நேம் யூசர் நேம் இல்ல. பட் ஓகே. யூசர் நேம் யூசர்ஸ் தானே. யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவரு ஒருத்தர் இருக்காரு யூசர்ஸ். இத காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்க போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. யூசர்ஸ் இங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்னன்னா 5த் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறது. 5த் என்னன்னா, அவுட்புட் தி காலம்ஸ் நேம்ஸ் ஆஃப் தி டேபிள்ஸ். யாஹ்! ம். இது வந்து அந்த வெப்சைட்ல இருக்கு. அதாவது என்னால இப்போ வந்து இன்டர்செப்ட் இருக்கனால போ முடியல. நீங்க வந்து அந்த Google ஷீட்லயே போயிட்டு பார்க்கலாம். அதுல இருக்கு கமெண்ட்ஸு. நான் நோட்பேட்ல போட்டு அதில காட்டுறேன் உங்களுக்கு ஈஸி தான். ஆ யூசர்ஸ் ஆ சாரி யூனியன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா COLUMS columns where table name user போட்டு அந்த நேம் users name copy this users போட்டு அந்த நேம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம செலக்ட் ஸ்டார் ஃபார்ம் போடக்கூடாது. ஏன்னா வந்து அந்த போஸ்ட்கிரிப்ட்ல ஸ்டார் வராது. காலம் நேம் நல் நல் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா columns where tables நேம் இஸ் ஈக்குவல் டு யூசர் நேம்ஸ் அண்ட் தென் வந்து நம்மளோட கமெண்ட் குடுக்கணும். ம் யா இப்போ வந்து இந்த கொரிய ஃபுல்லா காப்பி பண்றேன்.
காப்பி பண்ணிட்டு, இங்க வந்து நான் என்ன குடுக்குறேன்னா, இந்த இது இருக்குல்ல, அத தூக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணேன்னா, கண்ட்ரோல் யூ குடுத்துட்டு, சென்ட் குடுக்குறேன். 200 ஓகே மேட்சஸ் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா, 200 ஓகே வந்துருச்சு. இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வந்து இதுல வந்து யூசர் நேம்ஸ், பாஸ்வேர்ட் பார்க்க போறோம். யூசர் நேம்ஸ் ஐ திங்க் இருக்கா? நோ. யூசர் நேம் இருக்கு. யூசர் நேம் இருக்கு. இது காப்பி பண்ணிட்டு நோட்பேட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. யூசர் நேம் இது. பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் சர்ச் பண்ணணும். PASSWORD பாஸ்வேர்டு இருக்கு. இது பாஸ்வேர்டு இருக்கு. இத காப்பி பண்ணி நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோலுங்க இதெல்லாம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் வெயிட் வி கேன் செக். அட்மினி ஓகே இல்ல. அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்ல. ஐ திங்க் 6த் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அவுட்புட் த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இத வச்சு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அது அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டுபிடிக்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நம்ம இது முன்னாடி யூஸ் பண்ண மாரி தான். யூனியன் செலக்ட் யூசர் நேம். யூசர் நேம் வந்து என்னொன்னு யூசர் நேம் HBTZZVX. காய்ஸ் இது வந்து ரஃப்யூஸ் யூசர் அதாவது டெம்பரரி தான். இத வந்து எதுவும் ஆ ஆ ரியல் டைம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நெனச்சுக்காதீங்க. இது வந்து டூப்ளிகேட் யூசர் நேம் பாஸ்வேர்ட். அதனால இது வந்து யூஸ் பண்றதுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஃப்ரம் யூசர் யூசர்ஸ் யூசர்ஸ் யாரு? யூசர்ஸ் YICJSS இவங்க தான். அண்ட் தென் 4 ஹைஃபன்ஸ். We can also have administration I think. ஆனா வரமாட்டேன்து. ADMINI admini status. நோ காய்ஸ். வரல. ஐ திங்க் இந்த கொரி போட்டா தான் ஒர்க் ஆகும்னு நெனைக்கிறேன். we can inject this queries. ஓகே இந்த கொரி காப்பி பண்ணியாச்சு. இப்போ இந்த கொரிய வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இங்கேருந்து தானே வந்துச்சு. இங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டு, இத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, கண்ட்ரோல் யூ குடுக்கணும். கண்ட்ரோல் யூ குடுத்துட்டு சென்ட் குடுங்க. சென்ட் குடுத்துட்டா 5 இன்டர்னல் சர்வர் எரரா? காஷ்! இன்டர்னல் சர்வர் எரர் வருது. ஏன் எரர் வருது? ஐ திங்க் ஸ்மால் மிஸ்டேக் பண்ணிட்டேன். யூசர் நேம் அண்ட் தென் அண்டர்ஸ்கோர் விடக்கூடாது. பாஸ்வேர்ட் காய்ஸ் பாஸ்வேர்ட் ஸ்பேஸ் விடக்கூடாது. ஃப்ரம் யூசர்ஸ் this is okay and we can copy this. You can paste here. Control U and then send. ஓகே 200 ஓகே வந்துருச்சு. இப்போ வந்து ஒன் மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லுது. அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துருச்சு. பாஸ்வேர்ட் வந்துருச்சு. காய்ஸ் ஒன்ஸ் அகைன் அட்மினிஸ்ட்ரேட்டர் காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணணும். பாஸ்வேர்ட் திஸ் இஸ் பாஸ்வேர்ட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணிடலாம். ப்ராக்ஸி இன்டர்செப்ட் ஆஃப். அண்ட் தென் மை அக்கௌண்ட்ல போயிட்டு லாகின் பண்ணணும். லாகின்ல வந்து பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர்
அத எரேஸ் பண்ணிடுங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் எரேஸ் 2 டபுள் கோட். அண்ட் தென் பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் பாஸ்வேர்ட் ஃபார் இது வந்து வேற உங்களுக்கு மாறும் காய்ஸ். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் அதாவது டாஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அசைன் பண்ணனால ஒரு ஒரு ஆ யூசர் நேம் பாஸ்வேர்டும் வேற வேற மாறும். அதனால இதே யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடாதீங்க. உங்களுக்கு இதே மாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா யூஸ் பண்ணி பாருங்க. அப்போதான் உங்களுக்கும் தனி யூசர் நேம் பாஸ்வேர்ட் வரும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் இதில இன்ஜெக்ட் பண்ணுங்க. லாகின் பண்ணுங்க. வெயிட் காய்ஸ். யாஹ்! ஃபைனலி கங்ராச்சுலேஷன் வி சால்வ் த மிஷின்ஸ். ஆ அதான் காய்ஸ், இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சபை செக்யூரிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் காய்ஸ். நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.